சிவா 77 மீடியா நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கம். இன்று கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். 1903 ஜூலை 15. விருதுப்பட்டியில் இப்படி ஒரு மகத்தான மனிதர் பிறந்தார். தமிழ்நாட்டின் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய முன்னோடியாக முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், முதல்வர். இன்றைய நாளில் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களும் அரசியல் தலைவர்களும் காமராஜர்களுடைய வாழ்வை பின்பற்ற வேண்டும். அவருக்கு மக்கள் பல்வேறு பெயர்களால் அழைத்து மகிழ்ந்தனர். பெருந்தலைவர், கர்ம வீரர், கல்விக்கண் திறந்தவர், படிக்காத மேதை, பாரத ரத்னா. பாரத ரத்னா இந்திய திருநாட்டின் மிகப்பெரிய ஒரு விருது. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் காந்தி அவர்கள் பிறந்த நாளில், அதாவது அக்டோபர் 2, 1975 இந்த மண்ணை விட்டு மறைந்தார். இந்திய அரசு அடுத்த வருடமே 1976 இந்த பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான தலைவர். ஒரு சாதாரண ஏழை எளிய பெற்றோருக்கு பிறந்து, ஒரு கிராமத்தில் பிறந்து, பெரிய கல்வி அறிவையெல்லாம் அவர் பெறவில்லை. மக்களை நேசித்தார், மக்களிடம் கற்றுக்கொண்டார், மக்களுக்கான நல்லதை கற்றுக்கொண்டார். அதன் விளைவாக இந்த தமிழ்நாடு 10 ஆண்டு காலம் அவரை முதலமைச்சராக தொடர்ந்து ஆட்சி செய்ய வைத்தது. அன்றைக்கு இருந்த ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமர் அவரை வானளாவிய அளவில் போற்றி புகழ்ந்தார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் அவரை நியமித்தார். அவர் தலைவராக இருந்த காலத்தில் 2 பிரதம அமைச்சர்களை இந்த நாட்டில் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தலைவராக இருந்தார், வழிகாட்டியாக இருந்தார், கிங் மேக்கராக திகழ்ந்தார். அந்த அளவுக்கு மக்களை கற்றுக்கொண்டால், மக்கள் நலன்களை அக்கறை கொண்டிருந்தால் இந்த நாடு ஒரு மிகப்பெரிய அளவில் எப்பேற்பட்ட மனிதரையும் போற்றும் என்பதற்கு உதாரணம்தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இன்றைய நாள் அவரை ஆட்சி செய்பவர்களும் சரி, அரசியல் களத்தில் மக்களுக்காக பணியாற்றுபவர்களும் சரி, எந்த அளவில் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நான் உங்களிடையே விவாதிக்க அல்லது பேச இருக்கிறேன். ஆட்சி செய்கிற ஒரு தலைவர், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவர் காமராஜர் அவர்களை கொள்கை தலைவராக வைத்திருக்கிறார். அவரை போலவே இந்த மக்களுடைய வரி பணத்திலிருந்து 1 ரூபாய் கூட நானும் பெறமாட்டேன், என்னுடைய அமைச்சர்களும் பெறமாட்டார்கள், என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பெறமாட்டார்கள், அப்படி பெற்றாலும் அவர்களை விடமாட்டேன் என்று சட்டமன்றத்திலேயே சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலை பெற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அதை தாண்டி ஆட்சி நிர்வாகத்தை, தமிழ்நாட்டின் கட்டமைப்பை, மக்களின் அவர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மிக சிறப்பாக காமராஜரை போன்று பின்பற்றி செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. அவர் படிப்பறிவு இல்லை என்று சொன்னாலும் படித்த அறிஞர்களை, அதிகாரிகளை வைத்து இந்த மக்களுடைய நலத்திட்டங்களை பல்வேறு அளவில் கடைக்கோடி மக்களுக்கும் சென்று செல்கிற வரையில் நடைமுறைப்படுத்தினார். அவர் கல்வி கண் திறந்தவர் என்று இன்றளவும் அவரை தவிர யாரும் அந்த பெயரை பெற முடியவில்லை. இப்பேற்பட்ட ஒரு செய்தி. பெண்கள் படிக்க முடியாது, வசதி இல்லாதவர்கள் படிக்க முடியாது, ஆடு மாடுதான் மேய்க்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில் இருந்த நாட்டில் அவரவர்கள் குடியிருப்புக்கு பக்கத்திலேயே பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தார். அவர் கொடுத்த கல்வி இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு அறிஞர்கள், விஞ்ஞானிகள், பல்வேறு மக்கள் பணி செய்யக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்களாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வழங்கிய கல்வி. அதனால்தான் இன்றைக்கும் என்றைக்கும் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று போற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்படி நான் நினைத்து பார்க்கிறேன்,
இன்றைக்கு காமராஜர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தார், தமிழ்நாட்டில் இருக்கிற பாடத்திட்டம் இந்திய அளவில் மாநில பாடத்திட்டம் என்று இருக்கிறது. அதே போல சிபிஎஸ்இ என்கிற பாடத்திட்டம், ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ, அதே போல இன்டர்நேஷனல் பாடத்திட்டம், இப்படி பல்வேறு பாடத்திட்டங்கள் இருக்கிற நிலையில் ஒரு பெரிய பெரிய உயர்ந்த பதவிக்கும் உயர்ந்த கல்வியை கற்பதற்கும் அதே போல உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பதற்கும் நுழைவுத் தேர்வு என்பது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருக்கிறது. பல்வேறு மாநிலம் ஸ்டேட் போர்டு இருக்கிறது. அந்த பாடத்தில் படித்த மாணவர்கள் இந்த சிபிஎஸ்இயில் தேர்வு எழுதுவது என்பது மிக கடினமான ஒன்று. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், மருத்துவ நுழைவுத் தேர்வு நீட், எவ்வளவு துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள். அவர் படிக்கிற பாடம் ஸ்டேட் போர்டு, தேர்வு சிபிஎஸ்இ. ஸ்டேட் போர்டு பாடத்திட்ட தேர்ச்சி பெற்றுவிட்டு சிபிஎஸ்இ படித்து அந்த தேர்வை எழுத வேண்டுமா, எவ்வளவு கடினமானது. அதற்காக எவ்வளவு செலவு செய்கிறார்கள், சித்திரவதைப்படுகிறார்கள். பல்வேறு பிள்ளைகள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். காமராஜர் இருந்திருந்தால் சிபிஎஸ்இ என்கிற பாடத்திட்டத்தில் என்னென்னலாம் பாடம் இருக்கிறதோ அத்தனையும் மாநில பாடத்திட்டத்திலே கொண்டு வந்திருப்பார். அதற்கான தகுதியான ஆசிரியர்களை நியமித்திருப்பார், ஆசிரியர்களுக்கு ஊக்கப்படுத்தியிருப்பார், வழிநடத்தியிருப்பார். அனைவரும் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிற்குள்ள பிள்ளைகள் எந்த பாடத்திட்டத்தை தேர்வு வைத்தாலும் எழுதுகிற திறனை வளர்த்திருப்பார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் என்னென்ன பாடங்கள் இருக்கிறது, அது என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது, அத்தனையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அரசு பள்ளிகள் படிக்கிற பிள்ளைகள் ஆரம்ப கல்வி முதலே அதை உருவாக்கி வைத்திருப்பார். அப்படிதான் நான் எண்ணுகிறேன். இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அவர்களும் கல்வி அமைச்சர் அவர்களும் இதைத்தான் சிந்திக்க வேண்டும். இன்றைய அவருடைய பிறந்த நாளில் எளிதாக கொண்டு வர முடியும். எல்லா மாணவர்களுக்கும் அந்த பாடத்தை வழங்கிவிட்டால் தமிழ்நாட்டு மாணவர்கள் மிக எளிமையாக படித்துக் கொள்வார்கள். கற்பதிலே தயக்கம் காட்டியவர்களே கிடையாது. எவ்வளவு பெரிய கடினமாக இருந்தாலும் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கான வாய்ப்பை வழங்க வேண்டும். அதை முதலமைச்சர் அவர்கள், விஜய் அவர்கள் செய்வார் என்று நம்புகிறேன். அடுத்து அரசியல் களத்தில் மக்களுக்காக தொண்டாற்றக்கூடிய தலைவர்கள் கர்ம வீரர் காமராஜரை போல் வாழ வேண்டும். அவரை போல நேர்மையாக வாழலாம், வாழ வேண்டும் என்றைக்கும். ஆனால் அவரை போல எளிமையாக வாழ முடியுமா என்று சொன்னால் சொல்ல முடியாது. அவர் 3 சட்டை 3 வேட்டி தான் வைத்திருந்தார். அவர் மரணிக்கிற போது 120 ரூபாய் தான் அவர் வைத்திருந்தார். அவருக்குன்னு எந்த சொத்து சுகங்களும் பணமும் வெளிநாட்டு வங்கிகளும் எதுவுமே கிடையாது. அனைத்தையும் மக்களுக்காக அர்ப்பணித்தார். அதுபோல அவர் பயணிக்கிற பொழுதும் சரி, அவர் மக்கள் பணிகளுக்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்கிற பொழுதும் எந்த ஒரு செலவினங்களோ ஒரு பெரிய படைகளோடவோ அப்படியெல்லாம் இல்லை. மிக எளிமையாக இருந்தார். அவரை போல இன்றைக்கு இருப்பது மிக மிக கடினம்தான். ஆனால் நேர்மையாக இருக்க வேண்டும். அப்படி அரசியல் களத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய தலைவர்களாக நான் பார்ப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். சாதாரண ஒரு கிராமத்தில், அங்கனூர் என்கிற கிராமத்தில் பிறந்து 8 மைல் தூரம் நடந்து கல்வியை கற்று பிறகு படிப்படியாக கல்லூரி, சட்டம், இப்படி பல்வேறு படிப்புகளை அவர் கற்று அதே போல மத்திய அரசு பணியிலையும் சேர்ந்து அந்த பணியை மக்கள் பணிக்கு இடையூறாக இருப்பது என்று சொல்லி அதையும் ராஜினாமா செய்துவிட்டு இந்த மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். திருமணம் செய்து கொள்ளவில்லை. கர்ம வீரர் காமராஜர் அவர்களை வழிகாட்டியாக அவரும் பின்பற்றுகிறார். டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ், கர்ம வீரர் காமராஜர், காயிதே மில்லத் போன்ற தலைவர்களை அவர் வழிகாட்டியாக பின்பற்றுகிறார். அவரும் தன் இளமையை துறந்து இந்த மக்களுக்காக, ஒரு ஒடுக்கப்பட்ட வெளிமிநிலை மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்காக அரசியல் பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி காமராஜரை போன்று அரசியலில் பணியாற்றுவதற்கு பல்வேறு தலைவர்கள் வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மக்களும் மண்ணும் செழிப்பாக வளமாக இருக்கும். நினைத்து பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்தால் அனைவரும் சிரிப்பார்கள், மகிழ்வார்கள். ஆனால் இருக்கும் பொழுது அப்படி அனைவரும் வருந்துவார்களா, கண்ணீர் விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த மனிதர் அக்டோபர் 2, 1975 இறந்த போது இப்படி ஒரு மனிதரை இழந்து விட்டோமே, இவர் இன்னும் பல ஆண்டு காலம் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் கண்ணீர் விட்டு துடி துடி தழுதார்கள். இன்றளவுக்கும் அவரை நினைத்து வருந்துகிறார்கள். அவரை போன்ற ஒரு முதலமைச்சர் நம்ம நாட்டில் இருந்திருக்க வேண்டுமே, இருக்க வேண்டுமே, வர வேண்டுமே என்று ஏங்குகிற அளவுக்கு தன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அப்படித்தான் ஒவ்வொரு மனிதரும் பிறக்கும் போது எப்படி அனைவரும் மகிழ்கிறார்களோ, அவர் மறைகிற போதும் இப்பேற்பட்ட மனிதர் மறைந்து விட்டாரே என்று அனைவரும் வருந்துகிற அளவுக்கு, அவருடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற அளவுக்கு வாழ வேண்டும் என்பதுதான்
காமராஜர் அவருடைய பிறந்த நாளில் அனைவரும் பின்பற்றக்கூடிய ஒரு செயலாக, சிந்தனையாக, எண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இந்த நல்ல நாளில் இப்படி ஒரு செய்தியை உங்களிடம் சொல்வதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.